Hi friends, வணக்கம். Welcome to Shanu Samayal. இந்த வீடியோல லஞ்ச் பாக்ஸ்ல கொடுத்து விடுற மாதிரி ரொம்பவே சுவையான ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய கருவேப்பிலை சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சாதம் பண்றதுக்கு பொடி ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு இந்த pan சூடு பண்ணி அதுல 1 டீஸ்பூன் கொஞ்சமா எண்ணெய் விட்டா போதும். 1 டீஸ்பூனோட கம்மியா இருந்தா கூட ஓகே. எண்ணெய் சூடான உடனே இதுல 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இது ரெண்டையும் லேசா கலர் மாற அளவுக்கு வறுத்துக்கணும். கலர் மாறி வருது இல்லையா, இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய். நான் காரம் கம்மியாக போதும் அப்படின்றதுனால கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் கருகிராமல் நல்லா வறுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த பருப்பெல்லாம் நல்லா கலர் மாறி வந்துடுச்சு. நல்ல மிளகு அந்த வாசனையும் நல்லா வந்துடுச்சு. இப்போது இதில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்க்குறேன். கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு சுத்தமான துணிலையோ இல்லை பேப்பர் டவல்லையோ நல்லா தொடச்சி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சேர்த்தோம்னா சீக்கிரமாக நல்லா வறுபட்டுரும். இப்போ இந்த கருவேப்பிலை சேர்த்த உடனே ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலேயே வறுத்துக்கணும். நல்லா அது மொறுன்னு வர அளவுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வறுபட்டுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறின உடனே அந்த கருவேப்பிலை நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இது லேஸ் கொரப்பாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் லேஸாக கொரன்னு அரைச்சிருக்கேன். இப்போ கருவேப்பிலை சாதம் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடான உடனே அரை டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலை ஓரளவுக்கு வறுபடணும். அதுக்கப்புறமா அது கூட ஒரு 4-5 முந்திரி சேர்த்துக்கிறேன். இந்த முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினாலும் விட்டுடலாம். இப்போ இந்த முந்திரி பருப்பு லேசாக கோல்டன் கலராக மாறி வர அளவுக்கு வறுத்துக்கணும். அடுத்து இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு, நான் சாதத்தை வடித்த சாதம் ஒரு 2 கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருந்தேன். அதை இப்போ இதில் சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கருவேப்பிலை பொடியும் சேர்த்துட்டு, இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விடணும். நம்ம சேர்த்த பொடி சாதத்தோட ஒன்றா கலந்து வர அளவுக்கு கிளறிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே சாதத்தோடு நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ கடைசியில் இது கூட ஒரு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தோம்னா அதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரொம்பவே சுவையான கருவேப்பிலை ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.